இன்னைக்கு நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பற்றி பார்த்துருவோங்க. ஆடி வெள்ளி இல்லைன்னா தை வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சுமங்கலியாக இறந்து போன நம்ம முன்னோர்கள் அவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷங்க. வீட்டில் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாங்கங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ சுமங்கலி பிரார்த்தனை நல்ல நாளில் பார்த்து வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் கை கொடுங்க. இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமையில் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா தை வெள்ளிக்கிழமையில் பண்ணுவாங்க. ஒரு தடவை தாங்க பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோம், திருமணம் நடக்க போகுது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்கள் நடக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண சுமங்கலி பிரார்த்தனை உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. இது எப்படி பண்ணணும்னா அவங்க குடும்ப வழக்கப்படி தாங்க இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், என்றைக்கு நீங்கள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அன்னைக்கு காலையில் தலையில் எண்ணெய் சீயக்காய் வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாங்க. குளிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் விரதம் இருக்கணும். இருந்துட்டு சாயந்தரமாக 6 மணிக்கு கரெக்டாக இந்த பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இலை போட்டு சாப்பிடணும். சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறதால முதல்ல பெண்கள் சாப்பிடுவாங்க, அப்புறம் தாங்க ஆண்கள் சாப்பிடுவாங்க வீட்டில். சரி, பூஜை எப்படி பண்ணணும்னாக்கா முதல்ல புது புடவை வாங்கி வைக்கணுங்க. அந்த புடவை முந்தானியில் ₹1 காயின் முடிச்சு அந்த புடவையை இந்த மாதிரி கொசுவி வச்சுட்டு வாசனை பூ போடணுங்க. ஒரு மல்லி, ஜாதி, பிச்சிப்பூ, உலாந்த மல்லி, இந்த மாதிரி வாசனை பூக்கள் நீங்கள் சாத்தணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வாசலில் நல்லா சாணம் தெளித்து கோலம் போட்டுருங்க. கண்டிப்பாக அரிசி மாவு கோலம் தாங்க அன்னைக்கு போடணும். அதை போட்டுடுங்க. பூஜை அறையில் நம்ம எங்கே அந்த புடவை கொசுவி வைப்போமோ அங்கே இந்த கோலம் நீங்கள் போட்டுக்கணுங்க. இது எங்கள் முறைப்படி நாங்கள் போடுறது. இந்த கோலம் நீங்கள் போட்டுக்கலாம். நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலும் வடையும் செஞ்சுக்கலாங்க. சில பேர் வீட்டில் மோர் குழம்பு, மிளகு ரசம், அப்புறம் வெள்ளை பாயாசம், அப்புறம் கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் சக்கரை பொங்கல், வடை இதுதான் வைக்கிறதுங்க. இந்த புடவை கொசுவி வச்சிருக்கீங்க இல்லையா, அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அப்புறம் மஞ்சள் கிழங்கு வைக்கணும், அதுக்கப்புறம் மருதாணி அரைச்சி அந்த மருதாணியை ஒரு வெத்தலை மேலே நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் பச்சை சிகப்பு வளையல் வைக்கணுங்க. கண்ணாடி, சீப்பு, கண்மை, முக்கியமாக சரடு போடணும். அதோட சேர்த்து நீங்கள் வீட்டில் நகைகள் போட்டு அலங்காரமும் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணிக்கலாம். புடவை எந்த மாதிரி நாங்கள் கட்டுவோம்னாக்கா பச்சை கலர் தாங்க. கண்டிப்பாக கருப்பு இருக்கக்கூடாது, கரு நீளம் இருக்கக்கூடாது, கரும் பச்சை இருக்கக்கூடாதுங்க. இலை, நுனி இலை தாங்க போடணும். நுனி இலை போட்டுட்டு நீங்கள் என்னென்ன வீட்டில் செஞ்சுருக்கீங்களோ நீர்மோர், பானகம் எல்லாமே கூட வைப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை வச்சுட்டு வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கப்புறம் ₹1 நாணயம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்வீட்டு உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு 2 பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்க கூப்பிட்டு சுமங்கலி பெண்களை நீங்கள் ஒரு 3 பேரோ 5 பேரோ அந்த மாதிரி கூப்பிட்டு சாம்பிராணி காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணி கற்பூரம் காட்டினவங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கணும். முடிஞ்சதுனாக்கா நீங்கள் புடவை வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா அன்னைக்கு வஸ்திரம் வச்சு கொடுக்கறது தாங்க விசேஷமே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாவாடை சட்டை வச்சுருக்கீங்களா, அந்த பாவாடை சட்டையும் ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் கன்னி பெண்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப பல நன்மைகள் நமக்கு வீட்டுக்கு தருங்க. முக்கியமான பூஜைகளில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் முறையாக பூஜை பண்ணி பாருங்கள், அந்த வருஷத்துக்குள்ளேயே வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க.